சாட்டையை சுழற்றிய ட்ரம்ப். நின்றது நிதியுதவி, ஸ்தம்பித்தது வங்கதேசம். நாடு கடத்தப்படும் ராணா. அடுத்தது பன்னூன். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். ட்ரம்ப் உத்தரவால் ஆடிப்போயிருக்கிறதே வங்கதேசம். வணக்கம் நண்பர்களே. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திடீரென கிளைமாக்ஸ் உத்தரவு பிறப்பிக்க வங்கதேசம் அரண்டு போயிருக்கிறது. கடந்த 20ஆம் தேதி அமெரிக்க அதிபராக பதவியேற்றவுடன் அமெரிக்க நிதி உதவியில் உலகம் முழுவதும் நடந்து வரும் பணிகளை அடுத்த 90 நாட்களுக்கு நிறுத்தி வைத்தார் டொனால்ட் ட்ரம்ப். ட்ரம்பின் அதிரடி உத்தரவை தொடர்ந்து USAID என்று சொல்லப்படுகிற சர்வதேச வளர்ச்சிக்கான அமெரிக்க முகமை அடுத்த 90 நாட்களுக்கு எல்லா விதமான நிதி உதவியும் நிறுத்தி வைப்பதாக அறிவிப்பு வெளியிட்டது. அதில் வங்கதேசமும் அடங்கும். வங்கதேசத்துக்கான அமெரிக்க நிதி உதவியை தற்காலிகமாக நிறுத்துவதாக USAID கடந்த 25ஆம் தேதி தகவல் தெரிவித்தது. இது தொடர்பாக வங்கதேசத்துக்கு USAID அனுப்பியிருக்கும் கடிதத்தில் என்ன சொல்லப்பட்டிருந்தது என்பதை பார்ப்போம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் எக்ஸிகியூட்டிவ் ஆர்டரை தொடர்ந்து USAID உதவியின் கீழ் வங்கதேசத்தில் நடந்து வருகிற அனைத்து பணிகள், ஒப்பந்தங்கள், மானியங்கள், பணி நியமனங்கள், ஒத்துழைப்பு உடன்படிக்கைகள் மற்றும் பிற ஆவணங்கள் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்படுகின்றன என்று USAID கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் வங்கதேசத்தில் நடந்து வருகிற திட்டப்பணிகள், அமெரிக்க நிதி உதவியில் நடந்து வருகிற அரசு சாரா அமைப்புகள், அதாவது NGOs, ரோஹிங்கியாக்களின் வளர்ச்சி பணிகள் என அனைத்தும் ஸ்தம்பித்து போயுள்ளன. வங்கதேசத்துக்கு $490 மில்லியன் நேரடியாகவும் $550 மில்லியன் பல்வேறு அமைப்புகள் மூலமும் பகிர்ந்தளித்து உதவி செய்து வருகிறது அமெரிக்கா. 2017ஆம் ஆண்டு மியான்மரில் இருந்து வங்கதேசத்துக்கு லட்சோப ரோஹிங்கியாக்கள் புலம்பெயர்ந்து நெருக்கடி உருவானதிலிருந்து இன்று வரை ரோஹிங்கியா அகதிகளின் வாழ்வாதாரத்துக்காக $2.14 பில்லியன் அமெரிக்க செலவிட்டிருக்கிறது அமெரிக்க அரசு. இனி இந்த உதவியை அமெரிக்காவிடமிருந்து வங்கதேசம் எதிர்பார்க்க முடியாது. உலகம் முழுவதும் அமெரிக்கா வழங்கி வருகிற நிதி உதவியின் அளவு $72 பில்லியன் ஆகும். அவை அனைத்துமே நிறுத்தப்பட்டு விட்டன. டொனால்ட் ட்ரம்ப் ஆணையின் பேரில் USAID பிறப்பித்திருக்கும் உத்தரவுக்கு ஸ்டாப் ஒர்க் ஆர்டர் என்று பெயர், அதாவது பணி நிறுத்த ஆணை. நடந்து கொண்டிருக்கும் பணிகளை குறிப்பிட்ட காலம் வரை அப்படியே நிறுத்தி வைப்பது. இந்த உத்தரவு அமெரிக்க வெளியுறவுத்துறையால் தயாரிக்கப்பட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவால் ஒப்புதல் அளிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. அதே நேரம் நிதி உதவி நிறுத்தத்திலிருந்து 2 நாடுகள் விதிவிலக்கு பெற்றுள்ளன. அவை இஸ்ரேல் மற்றும் எகிப்து. இந்த உத்தரவு உடனடியாக அமலுக்கு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ட்ரம்ப் வந்தால் வங்கதேசத்தில் மாற்றம் நிகழும் என எதிர்பார்க்கப்பட்டது. இப்போது மாற்றம் தொடங்கிவிட்டது. வங்கதேசத்தில் ஆளும் கட்சியாக இருந்த அவாமி லீகை அகற்றிவிட்டு தேர்தல் நடத்த சூழ்ச்சி நடக்கும் சூழ்நிலையில் வங்கதேச இடைக்கால அரசுக்கு தலைவலியை உருவாக்கும் உத்தரவை டொனால்ட் ட்ரம்ப் பிறப்பித்திருக்கிறார். வங்கதேசத்தில் உள்ள இந்துக்களுக்கு விரைவில் நீதி கிடைக்கவும் நிம்மதி பிறக்கவும் விரைவிலேயே வழி ஏற்படும் என்று நாம் நம்பலாம். இதற்கான முயற்சியில் மோடி அரசு திரைமறைவில் பல காரியங்களை செய்து வருகிறது. கடந்த 22ஆம் தேதி வாஷிங்டனில் பேட்டியளித்த ஜெய்சங்கரிடம் ஒரு பத்திரிகையாளர் வங்கதேசம் பற்றி மார்க்கோ ரூபியோவுடன் பேசினீர்களா என்று கேட்டார். அதற்கு பதிலளித்த ஜெய்சங்கர், நிச்சயம் பேசினேன். நாங்கள் பேசிய விவரங்களை இங்கே விவரிப்பது பொருத்தமாக இருக்காது என்றார். The first question, yes, we had a brief discussion on Bangladesh. I don't think it's appropriate I get into more details. திரைக்கு பின்னே ஒரு சதுரங்க வேட்டை வேகம் எடுத்து விட்டது. மும்பை தாக்குதல் பயங்கரவாதி இந்தியாவுக்கு நாடு கடத்தப்படுவாரா? மிகப்பெரிய பிரேக் த்ரூ கிடைத்திருக்கிறது. இனி அமெரிக்காவில் ஒளிந்து கொண்டு இந்தியாவுக்கு எதிராக சவால் விடும் பயங்கரவாதிகளை இந்தியாவுக்கே கொண்டு வர வழி பிறந்திருக்கிறது. மும்பையில் 2008 நவம்பர் 26ஆம் தேதி நடைபெற்ற தாக்குதலில் தொடர்புடைய பயங்கரவாதி தஹாவூர் ராணாவை இந்தியாவுக்கு நாடு கடத்த அமெரிக்க உச்ச நீதிமன்றம் ஒப்புதல் அளித்திருக்கிறது. தஹாவூர் ராணாவின் இறுதி மேல்முறையீட்டு மனுவை அமெரிக்க உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்ட நிலையில்
அவர் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்படுவது உறுதியாகி இருக்கிறது. அமெரிக்காவின் புதிய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் இந்த மாதம் 20ஆம் தேதி பதவியேற்றதுக்கு அடுத்த நாள், அதாவது ஜனவரி 21ஆம் தேதி அமெரிக்க உச்ச நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. மும்பையில் 2008 நவம்பர் 26ஆம் தேதி புதன்கிழமை பாகிஸ்தானின் லஷ்கர் இ தொய்பா அமைப்பை சார்ந்த 10 பயங்கரவாதிகள் கடல் வழியாக ஊடுருவி சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையம், தாஜ் ஹோட்டல், ஒபராய் ட்ரிடன்ட் ஹோட்டல், யூதர்களின் தொழுகை கூடம் அமைந்திருக்கிற நரிமன் ஹவுஸ் உள்ளிட்ட இடங்களில் கண்ணில் பட்டவர்களை எல்லாம் சரமாரியாக சுட்டு தள்ளினர். அவர்கள் நடத்திய 60 மணி நேர தாக்குதலில் 6 அமெரிக்கர்கள் உள்பட 175 பேர் கொல்லப்பட்டனர். தாக்குதல் நடத்திய 10 பயங்கரவாதிகளில் அஜ்மல் கசாப் மட்டும் உயிருடன் பிடிபட்டார். அவருக்கு 2012 மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. இந்தியாவையே உலுக்கிய மும்பை தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவர்களில் ஒருவர் பாகிஸ்தான் அமெரிக்க பயங்கரவாதி டேவிட் ஹெட்லி. அந்த டேவிட் ஹெட்லியுடைய நெருங்கிய நண்பர் தஹாவூர் ராணா. அமெரிக்க குடியுரிமை பெற்ற பாகிஸ்தான் வம்சாவளியான ராணா அடிப்படையில் ஒரு டாக்டர். மும்பை தாக்குதலுக்கு பல்வேறு வழிகளில் உடந்தையாக இருந்தவர். ராணாவின் குடியேற்ற ஆலோசனை சேவை நிறுவனத்தின் போர்வையில் தான் மும்பையில் உளவு நடவடிக்கைகளில் டேவிட் ஹெட்லி ஈடுபட்டார். ராணாவுக்கும் லஷ்கர் இ தொய்பா அமைப்புக்கும் தொடர்புள்ளது என்பது முக்கிய குற்றச்சாட்டாகும். இந்தியாவால் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ராணா 2009ஆம் ஆண்டு ஒரு டேனிஷ் நாளேட்டின் அலுவலகத்தை தாக்கிய குற்றத்துக்காக 14 ஆண்டுகள் அமெரிக்காவில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் 2019 டிசம்பர் 4ஆம் தேதி ராணாவை இந்தியாவுக்கு நாடு கடத்த அமெரிக்காவிடம் மத்திய அரசு கோரிக்கை விடுத்தது. அந்த கோரிக்கையை பலமுறை வலியுறுத்தியது. 1997ஆம் ஆண்டு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே கையெழுத்தான குற்றவாளிகளை நாடு கடத்தும் இருதரப்பு ஒப்பந்தத்தின்படி ராணாவை இந்தியாவுக்கு நாடு கடத்த முந்தைய ஜோ பைடன் நிர்வாகம் ஒப்புதல் அளித்தது. இந்த நடவடிக்கைக்கு எதிராக கலிபோர்னியா மாகாண நீதிமன்றத்தில் ராணா வழக்கு தொடுத்திருந்தார். ஆனால் அந்த வழக்கை தள்ளுபடி செய்த நீதிமன்றம் ராணாவை நாடு கடத்த உத்தரவிட்டது. இதையடுத்து இல்லினாய்ஸ் மாகாணத்தில் உள்ள மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் அவர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதனை மறு ஆய்வு செய்ய கோரி, அதாவது ரெவ்யூ செய்ய கோரி அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தில் ராணா தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் மும்பை பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்து அமெரிக்க நீதிமன்றத்தால் ஏற்கனவே விசாரிக்கப்பட்டு அந்த குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். அதே குற்றச்சாட்டுகளுக்காக என்னை நாடு கடத்த இந்தியா முயற்சி செய்கிறது. எனவே என்னை நாடு கடத்த அனுமதிக்க கூடாது என்று அவர் கோரினார். ஆனால் அவரது வாதங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்த அமெரிக்க சொலிசிட்டர் ஜெனரல் எலிசபெத் பிரீலோகர் இந்தியாவால் முன்வைக்கப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளும் அரசு தரப்பால் விசாரிக்கப்பட்டவை என்கிற வாதத்தை ஏற்க முடியாது. உதாரணமாக, இந்தியாவில் குடியேற்ற ஆலோசனை சேவைகள் அலுவலகம் திறக்க அந்நாட்டு ரிசர்வ் வங்கியிடம் தஹாவூர் ராணா பொய்யான தகவல்களை சமர்ப்பித்தார் என்ற குற்றச்சாட்டு அமெரிக்க அரசு தரப்பால் இதுவரை விசாரிக்கப்படவில்லை என்று வாதிட்டார். இதைத் தொடர்ந்து ராணாவின் மறு ஆய்வு மனுவை பரிசீலித்த அமெரிக்க உச்ச நீதிமன்றம் ஒரே வரியில் பெட்டிஷன் டினைடு என்று கூறி அவரது மனுவை தள்ளுபடி செய்தது. இதன் மூலம் இந்தியாவுக்கு ராணா நாடு கடத்தப்படுவது உறுதியாகி இருக்கிறது. அவரது இறுதியான மேல்முறையீட்டு மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் நீண்ட சட்ட போராட்டங்களுக்கு பிறகு தஹாவூர் ராணா இந்தியாவுக்கு நாடு கடத்தப்படுவது தெளிவாக உறுதியாகி இருக்கிறது. இங்கு ஒன்றை கவனிக்க வேண்டும். மும்பை தாக்குதல் நடந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். மும்பை தாக்குதல் குற்றவாளியான ராணாவை நாடு கடத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டது மோடி காலத்தில். இது விஷயத்தில் காங்கிரஸ் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். தற்போது NSA சேர்ந்த எந்தெந்த அதிகாரிகள் அமெரிக்கா செல்வது, ராணாவை அழைத்து வர ராவின் சார்ட்டர்ட் பிளைட்டை பயன்படுத்துவதா அல்லது பயணிகள் விமானத்திலேயே அவரை அழைத்து வருவதா என்பது குறித்து தீவிர விவாதம் நடைபெற்று வருகிறது. அதே நேரம் இந்திய சிறைகளின் தன்மை, அவற்றின் சர்வதேச தரம், ராணா சித்திரவதை செய்யப்படுவாரா, மனித உரிமை மீறல் இந்தியாவில் இருக்குமா, சிறையில் இருக்கும் வசதிகள் என்னென்ன, இவையெல்லாம் குறித்த தகவல்களை அமெரிக்க அதிகாரிகள் கேட்டுள்ளனர். நாடு கடத்தப்படும் ராணா திகார் சிறையில் அடைக்கப்படுவார் என்று சொல்லப்படுகிறது.
மும்பை தொடர் தாக்குதல் தொடர்பான மிக முக்கிய குற்றவாளி அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்தப்படுவது இந்திய வெளியுறவுத்துறைக்கு பெரும் உற்சாகத்தை தந்திருக்கிறது. ராணாவை தொடர்ந்து அமெரிக்கா மற்றும் கனடா குடியுரிமை பெற்று அமெரிக்க மண்ணில் இருந்து கொண்டு இந்தியாவுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டி வரும் காலிஸ்தான் பயங்கரவாதி பன்னூனையும் நாடு கடத்த தேவையான நடவடிக்கைகளை இந்திய வெளியுறவுத்துறை எடுக்கும் என நாம் நம்பலாம். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.